அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத் யூசுப் 52வது வசனம். வ அன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் ஹாயினின். நிச்சயமாக அல்லாஹு தாலா சூழ்ச்சி செய்து மோசடி செய்யக்கூடிய எந்த ஒரு நபருக்கும் நேர்வழி காட்ட மாட்டான் என்கிறான் இந்த வசனத்தில். நபீனா இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து விதமான சூழ்ச்சிகளையும் அனைத்து விதமான மோசடிகளையும் சொல்லி காட்டியதற்கு பின்பாக இறைவன் சொல்லக்கூடிய முத்தாய்ப்பான வார்த்தைகள். சூரத்துல் அன்ஃபால் 58வது வசனத்தில் சொல்வான், அல்லாஹ் லா யுஹிப்புல் ஹாயினின். நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூழ்ச்சி செய்து மோசடி செய்யக்கூடிய எந்த பயலையும் நேசிக்க மாட்டான் என்கிறான் இந்த வசனத்தில். சரி, சூழ்ச்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி அடையாளங்கள் காண்பது? நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சஹீஹுல் புகாரில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆயத்துல் முனாஃபிகி சலாசும். இப்படிப்பட்ட நயவஞ்சர்களுடைய அடையாளங்கள் 3. இதா ஹத்தஸ பேசினா கதிப பொய்யத்தான் பேசுவான். இதா வாழத உங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி கொடுத்தா ஹிலஃப அதற்கு மாற்றம் தான் செய்வான். இதை தொகுமின ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் ஹான மோசடி செய்வான். இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் அடையாளம் கண்டால் எச்சரிக்கையாக இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் என்பதுதான் நபி அவர்களுடைய அறிவுரை.